இப்போ ECRம் OMRம் செம்ம கனெக்ட். Stepstone secret plot near Kovalam ECR. Beach resort plot just 24 lakhsல. Launching offerல plot வாங்குங்க 5 lakhs profit. ராகவாளரன்ஸ் இப்போ வாரேன்னு சொல்லியிருக்காரு அரசியலுக்கு. அடுத்து ஜிவி பிரகாஷ் ஒரு 15 வருஷத்துக்குள்ளே எப்போனாலும் வருவேன்னு சொல்லி சினிமா துறையில் சொல்லியிருக்காரு. அடுத்து ஆர்ஜே பாலாஜி, இப்படி வரிசையாக சினிமா துறையை சார்ந்தவர்கள் நிறைய பேர் அரசியலுக்குள்ளே வர்றதுக்கு ஒவ்வொருத்தராக தன்னோட அறிவிப்புகளை வெளியிட்டு வந்துருக்காங்க. வருத்தம் யார் வேணால் வருத்தம், மக்கள் முடிவு பண்ணிட்டோம், ஏற்றுக்கினா ஏற்றுக்க போகிறாங்க, ஏற்றுக்கலான்னா ஏற்றுக்கலாம். எத்தனையோ நடிகர்கள் வந்தாங்க. எம்ஜிஆருக்கு பிறகு ஒருத்தரால் தான் சக்ஸஸ் பண்ண முடிஞ்சது. விஜயால் நடுப்புற எவ்வளோ பேர் வந்தாங்க. சிவாஜி வந்தார், கமல் வந்தார், விஜயகாந்த் வந்தார். யாராலையும் ஒன்றும் பண்ண முடியாது. மட்டும் எதிர்கட்சி தலைவருக்கு அவ்வளோதான். அதோட யாரும் வேற யாருமே அடையாத கற்பனை கட்டதை அடைஞ்சது விஜய் மட்டும்தான். அதனால மற்றவர்கள் வந்து அந்த முயற்சியை எடுக்கிறாங்க. எக்ஸிஸ்டிங் பார்ட்டிஸுக்கு அது வந்து ஏதாவது ஒரு விதத்தில் ஒரு சவாலாக முடியலாம். நிறைய இடங்கள்லாம் பாலியல் வன்கொடுமைகள், நிறைய கொலை கொள்ளைங்கிறது அதிகரிச்சுக்கிட்டே போது. ரேட்டிங் அப்படின்னு சொல்லி பார்த்தாலும் ஒரு மாசத்துலேயே அதிகமான ரேட்டிங்காக மாறிட்டு இருக்குது அப்படின்னு எப்படி சார் பார்க்குறீங்க? அது ஒரு சிக்கலுங்க, பெரிய சிக்கலாக தான் உருவெடுத்துக்கிட்டு. ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எடப்பாடி பீரியட்லையும் ஸ்டாலின் பீரியட்லையும் என்னன்றதை பற்றி தெரியல. அதை ஒப்பிட்டு பேசினாங்கன்னா அது குறைஞ்சபட்ச அறிவு நேர்மையாக இருக்கும். அதை செய்ய மாட்டாங்க யாரும். சிங்கப்பெண் படை வந்து அது எந்த அளவுக்கு சக்ஸஸ் ஆகும்னு தெரியலங்க. அது என்ன மேண்டேட்னு நமக்கு புரியல. லோக்கல் போலீஸை ஸ்ட்ரென்தன் பண்ணாலே இதை வந்து சமாளிக்க முடியும். அவங்க எங்கே போய் எதை பாதுகாப்பாங்க? எங்கே நடக்குது? எல்லா இடத்துலையும் பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் பல்கி பெருகி இருக்கு. குறிப்பாக வீடுகளுக்குள்ள அதிகமாக நடக்குது, தொழிற்சாலைகள்கிட்ட நடக்குது, பணிபுரியும் இடங்கள்ல நடக்குது. அங்கே சிங்கப்பெண்ணோட வேலை என்ன? எல்லா பிரச்சனைக்குமே அடிப்படை தீர்வு என்பது உள்ளூர் காவல்துறையை வந்து பலப்படுத்துறது. பெண்களுக்கு எதிரான குற்றங்களை வந்து தடுக்கணும். என் அரசுல வந்து பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் நடக்கக்கூடாது, குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்கள் நடக்கக்கூடாது அப்படின்னு விஜயோட அந்த எண்ணம் வந்து உயர்வான எண்ணம் தான். அதுல குறை காணல. புலம்பெயர் தொழிலாளர்கள் மட்டுமே பெண்களுக்கு எதிரான குற்றங்களுக்கு காரணம் கிடையாது. ரொம்ப தவறான ஒரு பார்வை. இதே அண்ணாமலை வந்து பீகார்லேருந்து ஒரு பிஜேபி காரன் வந்து தமிழ்நாட்டில் பீகார்காரங்களை போட்டு அடிக்கிறான்னு போது அங்கே அடிக்கிறாங்க அப்படின்னு போய் அங்கே பேசினார். பீகார்லலாம் பேசினார், தமிழ்நாட்டில் புலம்பெயர் தொழிலாளருக்கு பாதுகாப்பு இல்லை. இன்னைக்கு வந்து அவர் வந்து என்ன பேசுகிறாரு, புலம்பெயர் தொழிலாளரை பற்றின கம்ப்ளீட் டேட்டாவை நீங்கள் எடுக்கணும் அப்படின்றாரு. என்ன வேணும் ஸ்கூலுக்கு, எல்லாமே இங்க இருக்கு. சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை. ஃபைன் டைம் மீடியாவோட ஒரு ஸ்பெஷல் இன்டர்வியூவில் சிறப்பழைப்பாளராக தமிழ்நாட்டினுடைய ஒரு மூத்த உதவியாளர் மணிசார் அவர்கள் இணைந்துள்ளார். சமகால அரசியல்கள் குறித்த பல்வேறு கேள்வியை முன்னிக்கின்றோம். வாருங்க நிகழ்ச்சிகள் சொல்லலாம். வணக்கம் சார். சார் வணக்கம். சட்டம் ஒழுங்கு பிரச்சனை வந்துட்டு பெரிய அளவில் இருக்குது. அந்த 3 வயசு சிறுமியினுடைய கொலையில் தொடர்ந்து நிறைய இடங்கள்லாம் பாலியல் வன்கொடுமைகள், நிறைய கொலை கொள்ளைங்கிறது அதிகரிச்சுக்கிட்டே போது. ரேட்டிங் அப்படின்னு சொல்லி பார்த்தாலும் ஒரு மாசத்துலேயே அதிகமான ரேட்டிங்காக மாறிட்டு இருக்குது அப்படிங்கிறது எப்படி சார் பார்க்குறீங்க? என்ன ரேட்டிங்? அதிகமாக ஒரு 20 நாளில் 40, 30 நாளில் 60 அப்படிங்கிற அளவுக்கு போயிட்டு இருக்கு. கொலைகளும் பாலியல். அது ஒரு சிக்கலுங்க, பெரிய சிக்கலாக தான் உருவெடுத்துக்கிட்டு. ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எடப்பாடி பீரியட்லையும் ஸ்டாலின் பீரியட்லையும் என்னன்றதை பற்றி தெரியல. அதை ஒப்பிட்டு பேசினாங்கன்னா அது குறைஞ்சபட்ச அறிவு நேர்மையாக இருக்கும். அதை செய்ய மாட்டாங்க யாரும். இது இவங்க வந்து சீரியஸாக கவனம் செலுத்த வேண்டிய விஷயம் தாங்க. அது இல்லைன்னா சிக்கல் தான். ரொம்ப நாள் வந்து மக்கள் வந்து புது கவர்மெண்ட் டைம் கொடுக்கணும்லாம் எதிர்பார்க்க மாட்டாங்க. அதனால் இது விஜய்க்கு வந்து ஒரு சிக்கலை தான் உருவெடுத்துருக்கு. சட்டம் ஒழுங்கு ஒரு பிரச்சனை தான் வினோத். சட்டம் ஒழுங்கு ஒரு சிங்கப்பெண் படையும் கொண்டு வந்தாச்சு. சிங்கப்பெண் படை வந்து அது எந்த அளவுக்கு சக்ஸஸ் ஆகும்னு தெரியலங்க. அது என்ன மேண்டேட்னு நமக்கு புரியல. லோக்கல் போலீஸை ஸ்ட்ரென்தன் பண்ணாலே இதை வந்து சமாளிக்க முடியும். இந்த மாதிரி ஸ்பெஷல் ஃபோர்ஸஸை ரைஸ் பண்ணுறதுல இருக்க சிக்கல்களில் ஒன்று, அவங்களுக்கான ரோலை வந்து நீங்கள் முதல்ல தெளிவாக டிஃபைன் பண்ணணும். அவங்க எங்கே போய் எதை பாதுகாப்பாங்க? எந்த புத்தில் எந்த பாம்புன்னு தெரியல. எங்கே நடக்குது? எல்லா இடத்துலையும் பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் பல்கி பெருகி இருக்குங்க. குறிப்பாக வீடுகளுக்குள்ளே அதிகமாக நடக்குது, தொழிற்சாலைகள்கிட்ட நடக்குது, பணிபுரியும் இடங்களில் நடக்குது. அங்கே சிங்கப்பெண்ணோட வேலை என்ன? அதான் மேண்டேட் என்ன அவங்களுக்கு? இன்னொன்று, இப்போ வந்து 70 பேர் என்னமோ தான் இருக்காங்கன்றாங்க. 2500 பேர் எடுக்க போகிறோன்றாங்க. நீங்கள் எப்போ எடுத்து நீங்கள் போலீஸ் ட்ரைனிங்கிறது 1 வருஷமாவது மினிமம் இருக்கணும் இல்லையா? 1 வருஷம் ட்ரைனிங் கொடுத்தா அதுக்கு பிறகு என்ன பண்ண போகிறீங்க? இந்த ஃபோர்ஸோட வேலை என்ன? எல்லா பிரச்சனைக்குமே டு அ லார்ஜ் எக்ஸ்டென்ட் வந்து அடிப்படை தீர்வு என்பது உள்ளூர் காவல்துறையை வந்து பலப்படுத்துறது தான். இப்போ தீவிரவாத தடுப்பு மாதிரியான இஷ்யூஸ் வேற, அது வேற பிரச்சனை. அதுக்கு ஆல்ரெடி ஃபோர்ஸஸ் இருக்குது உங்களுக்கு. இப்போ இந்த மாதிரி பெண்களுக்கு எதிரான குற்றங்கள்னும் போது சிறப்பு படைன்றது முதல்ல அந்த கான்செப்டே வந்து என்னை பொறுத்த வரைக்கும் தவறுன்னு தான் நான் நினைக்கிறேன். நோக்கம் நல்ல நோக்கமாக இருக்கலாம். அவருக்கு வந்து பெண்களுக்கு எதிரான குற்றங்களை வந்து தடுக்கணும், என் அரசுல வந்து பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் நடக்கக்கூடாது, குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்கள் நடக்கக்கூடாது அப்படின்னு விஜயோட அந்த எண்ணம் வந்து உயர்வான எண்ணம் தான். அதுல குறை காணல. பட் அதற்கான அதை அச்சீவ் பண்றதுக்கான வழிமுறைகள்னு நீங்க பார்க்கும் பொழுது அது ரொம்ப மேம்போக்கா இருக்குது. சிங்கப்பெண் அப்படின்றது, சிங்கப்பெண் எங்க வந்து யாரை பிடிக்கும் உங்களுக்கு?
எப்படி நீ இப்போ இந்த 3 வயது பெண் குழந்தைக்கு நடந்தது, இந்த மாதிரி நிறைய சம்பவங்கள் நடக்குது உங்களுக்கு. லோக்கல் போலீஸ் ஒழுங்கா இருந்தாலே உங்களுக்கு பெட்ரோலிங் இருந்ததுனாலே, அப்புறம் வந்து யார் யார் எங்கே போகிறான் வரான், ஓரளவுக்கு கிரைம் ரெக்கார்ட்ஸ் அதாவது வந்து குற்றப்பின்னணி உள்ளவங்களை கண்காணிக்கிறது. ஆக்சுவலாக அவங்க நிறையா செய்கிறாங்க. அவங்க அது வந்து நம்ம வந்து அந்த பணிகள் அவங்க தடுத்த பல குற்றங்கள் வந்து பாராட்டு இல்லாமலே போகுது. அதுதான் அந்த வேலையோட ஒரு பெரிய ஒரு துரதிருஷ்டவசமான ஒரு ஆங்கிள் உங்களுக்கு. இப்போ சிங்கப்பெண் படையால் பெண்களுக்கு எதிரான குற்றங்களை எந்த அளவுக்கு தடுக்க முடியுன்றது தான் இன்னைக்கு மேலோங்கி நிற்கிற கேள்வி. ஏன்னா இது ஒரு தலைவலியாக உருவெடுத்துக்கிட்டு இருக்குது. இப்போ வந்து சரி கவர்மெண்ட் புதுசாக வந்திருக்கு, ஒரு 6 மாசமா டைம் கொடுக்கணும்னு பேசுகிறவங்க அதுக்கு பிறகு பேச மாட்டாங்க. எல்லாருமே வந்து கேள்வி கேட்பாங்க, நீங்கள் அவ்வளோ குறை சொல்லிங்க, உங்கள் கவர்மெண்ட்டில் என்ன லட்சணம் இருக்குது அப்படின்னா. அண்ணாமலையை ரொம்ப ஸ்ட்ராங்காக வச்சுட்டு இருக்காரு ஒரு பக்கம். அப்புறம் ஒரு பாயிண்ட் புலம்பெயர் தொழிலாளர்களை வந்து டேட்டா எடுக்கணுன்றாரு, கணக்கெடு பண்ணி தொடங்கி கணக்கீடு பண்ணி தொடங்கி எடுக்கணுன்றாரு. அவர் வந்து அவங்க மட்டுமே காரணம் கிடையாதுங்க. உங்களுக்கு வந்து புலம்பெயர் தொழிலாளர்கள் மட்டுமே பெண்களுக்கு எதிரான குற்றங்களுக்கு காரணம் கிடையாது. ரொம்ப தவறான ஒரு பார்வை. இதே அண்ணாமலை வந்து பீகார்லேருந்து ஒரு பிஜேபி காரன் வந்து தமிழ்நாட்டில் பீகார் காரங்களை போட்டு அடிக்கிறான்னு போது அங்கே அடிக்கிறாங்க அப்படின்னு போய் அங்கே பேசினார், பீகார்லலாம் பேசினார். தமிழ்நாட்டில் புலம்பெயர் தொழிலாளருக்கு பாதுகாப்பு இல்லை. இன்னைக்கு வந்து அவர் வந்து என்ன பேசுகிறாரு, புலம்பெயர் தொழிலாளரை பற்றின கம்ப்ளீட் டேட்டாவை நீங்கள் எடுக்கணும் அப்படின்றாரு. டேட்டாவை எடுக்கிறதுன்றது வேற, ப்ரொஃபைலிங்ன்றது வேற. சும்மா நீங்கள் போகிற வரவெல்லாம் அப்படிலாம் வந்து எல்லாரோட கைரேகையும் ஃபோட்டோ எல்லாம் பிடிச்செல்லாம் எடுக்க முடியாது நீங்கள் வந்து. இன்னொன்று, பரவலாக இந்த பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் வந்து தெரிந்த நபர்களால் தான் நடக்குது. அது வந்து வீடுகளுக்குள்ள நடக்குது, படிப்புரியக்கூடிய இடங்கள்ல நடக்குது, சரௌண்டிங்குள்ள தான் நடக்குது. இப்போ இதை தடுக்கிறதுக்கு வந்து அந்தந்த அமைப்புகள், தனி மனிதன் திருந்தலைன்னா ஒன்றுமே பண்ண முடியாதுங்க. இப்போ இந்த படையால் வந்து உங்களுக்கு இந்த ஃபோர்ஸால் வந்து பெருசாக எதுவும் சாதிக்க முடியும்னு எனக்கு தோணலை. உண்மையிலே சொல்கிறேன் நான். சிங்கப்பெண் நோக்கம் நல்ல நோக்கமாக இருந்தாலும் இது வந்து இவங்களால வந்து பெரிய அளவில் விஜய் அரசால் பெண்களுக்கு எதிரான குற்றங்களை இந்த படையோட செயல்பாடுகள் மூலமாக தடுக்க முடியுமான்னு கேட்டிங்கன்னா முடியாது. முடியாது, கண்டிப்பாக முடியாது. நிலைமை ரொம்ப சிக்கலானது. உங்களுக்கு போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்குள்ளேயே பணிபுரியக்கூடிய பெண்களுக்கு ஏகப்பட்ட சிக்கல் இருக்குது. அங்கேயே பாதுகாப்பு இல்லை இல்லையா? எல்லா இடங்களும் இருக்கு. அவங்களே கம்ப்ளைண்ட் ரைஸ் அவங்களே எவ்வளோ கம்ப்ளைண்ட். ஒரு ரிட்டையர்டு இப்போ ஒரு எக்ஸ் ஸ்பெஷல் டிஜி கன்விக்ட் ஆகிருக்காரு, கன்விக்ஷனில் இருக்கார். அவர் ஓட்டு ஏதோ ஸ்டே கொடுத்ததால தப்பிச்சிருக்காரு ஜெயிலுக்கு போகாமல். இன்னொரு ஐஜி வந்து ஒரு எஸ்பி கம்ப்ளைண்ட் பண்ணாங்கன்னு ப்ரமோஷனே இல்லாமல் ரிட்டையர் ஆகியே போயிட்டாரு. சிபிசிஐடியில் அந்த கேஸ் இன்னமும் பெண்டிங்க. இதெல்லாம் ரிப்போர்ட்டடு கேசஸ். அன்ரிப்போர்ட்டடு வந்து அதிகமாக இருக்குன்றாங்க. பெண் காவலர்களுக்கு எஸ்ஐ லெவலில் அவங்களுக்கான மேலதிகாரிகளால் ஏற்படக்கூடிய அந்த இம்சைகள் என்பது வந்து அதுவே ஒரு பெரிய சப்ஜெக்ட். ராகவா லாரன்ஸ் இப்போ வாரேன்னு சொல்லியிருக்காரு அரசியலுக்கு. அடுத்து ஜிவி பிரகாஷ் ஒரு 15 வருஷத்துக்குள்ள எப்பனாலும் வருவேன்னு சொல்லி சினிமா துறையில் சொல்லியிருக்காரு. அடுத்து ஆர்ஜே பாலாஜி. இப்படி வரிசையாக சினிமா துறையை சார்ந்தவர்கள் நிறைய பேர் அரசியலுக்குள்ள வர்றதுக்கு ஒவ்வொருத்தராக தன்னோட அறிவிப்புகளை வெளியிட்டு வந்துட்டு இருக்காங்க. அண்ணாமலை மட்டும்தான் அவுட் ஆஃப்ல இருந்து ஒரு கட்சியை ஒரு அமைப்பை ஃபார்ம் பண்ணி இப்போ போயிட்டு இருக்கு. வரட்டும், யார் வேணா வரட்டும். மக்கள் முடிவு பண்ணிட்டோம். ஏற்றுக்கினா ஏற்றுக்க போகிறாங்க, ஏற்றுக்கலன்னா ஏற்றுக்கல. எல்லாரும் ஒன்றும் விஜய் ஆகிட முடியாது. நீங்கள் சொன்ன மாதிரி வந்து அவுட் ஆஃப் ஃபீல்டுலேருந்து வந்தது அண்ணாமலை மட்டும்தான். அவரோட செயல்பாடுகள் எப்படி இருக்கும் என்னன்றதான் நம்ம கவனிக்கிறோமே வழியாக, இந்த மற்ற சினிமாக்காரர்களை பற்றி நாம் கவலைப்பட தேவையில்லை. ஏன்னா அவங்க யாருக்கும் ஒன்றும் பெரிய அளவில் வந்து பின்புலம் இருப்பதாக நமக்கு தெரியல. இது இது வந்து ஒரு போக்கு. இது காப்பி கேட் கில்லிங்னு நெகட்டிவ் சென்டென்ஸ் சொல்லுவாங்க. அந்த மாதிரி வந்து இது வந்து ஒன்றை பார்த்து ஒன்றை அப்படியே நடந்து கொள்வது. இது ஒன்றும் பெரிய அளவில் வந்து எத்தனையோ நடிகர்கள் வந்தாங்க. எம்ஜிஆருக்கு பிறகு ஒருத்தரால தான் சக்ஸஸ் பண்ண முடிஞ்சது விஜயால. நடுப்புற எவ்வளோ பேர் இருந்தாங்க. சிவாஜி வந்தார், கமல் வந்தார், விஜயகாந்த் வந்தார். யாராலையும் ஒன்றும் பண்ண முடியாது. எதிர்கட்சி தலைவருக்கு அவ்வளோதான். அதோட யாருமே அடையாத கற்பனை கட்டதை அடைஞ்சது விஜய் மட்டும்தான். அதனால மற்றவர்கள் வந்து அந்த முயற்சியை எடுக்கிறாங்க. எக்ஸிஸ்டிங் பார்ட்டிஸுக்கு அது வந்து ஏதாவது ஒரு விதத்தில் ஒரு சவாலாக முடியலாம் அல்லது முடியாமலும் போகலாம். பட் அண்ணாமலை வந்து கண்டிப்பாக திமுக அண்ணா திமுகவுக்கு ஒரு கவுண்டராக தான் வருவார். அதனால் அவருக்கு அரசியல் அனுபவம் இருக்குது. மற்றவங்களாலாம் வந்து அந்த அளவுக்கு சோபிக்க முடியும்னு எனக்கு தெரியல. வரது அவங்க உரிமை. அது வந்து நீங்கள் கருத்து சொல்லுங்கன்றாங்க, நம்ம எது கருத்து சொல்லணும்? நீங்கள் வாங்க, வராமல் போங்க. எத்தனையோ எல்லாரும் டிவிக்கு நோக்கி தான் சொல்கிறாங்க. ஆமாம், எத்தனையோ நாடகத்தை பார்த்தோம். இப்போ ஒரு நாடகம் நடக்குது, அவ்வளோதான். இதுக்கு மேலே என்ன? கடைசியாக இது எனக்கு இல்லை சார். ஜிகே வாசன் என்டிஏ கூட்டிலேருந்து வெளியேறியிருக்காரு. 12 வருஷமாக கவுண்டை தொடங்க முடியல, இனிமேலாச்சும் நாங்கள் வந்து ஒரு புதிய முடிவு எடுப்போம்னு சொல்லி முடிக்கிறதுக்குள்ளேயும் கட்சியினுடைய பொதுச் செயலாளர் அங்கேருந்து விலகி யுவராஜ் அடுத்த முடிவு எடுத்துருக்காரு. அவர் யுவராஜா எடுத்துட்டாரு. சனிக்கிழமை லிஸ்ட்டில் இணைவாரான்னு எதிர்பார்க்கப்படுகிறது. ஆமாம், தாவேகா போகிறாரு அவர் யுவராஜா, கன்ஃபார்ம்டு. வாசனுக்கு வேறு வழி இல்லை. அவர் காங்கிரஸில் இருந்துட்டு 10 ஆண்டுகள் மந்திரியாக இருந்துட்டு வெளியில் வந்தார். இனி அவருடைய அரசியல் எதிர்காலம் என்ன என்பது எனக்கு தெரியவில்லை. அவரை தான் கேட்கணும். நிஜமா சார், ஒரு நேரங்களுக்கு பல்வேறு கேள்விகள் பார்த்து நன்றி சார்.